முக்கிய செய்தி. பெரியார் நினைவு தினத்தை ஒட்டி விசிக தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரியார் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேலும் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சிற்கு 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டம் நடக்கவிருக்கப் போவதாக அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளான இன்று அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாபெரும் மகத்தான தலைவர்கள் முன்னெடுத்த அரசியல் சமூக நீதி அரசியல், இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உயர்த்தி பிடித்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு இந்த நாளில், பெரியார் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். வருகிற 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் அறப்போராட்டத்தை நடத்துகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பது வீணான வேலை என்று காங்கிரசாருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். பகவான் பெயரை உச்சரித்தால் 7 பிறவிக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் அவர் சொல்லியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் செயலாகும், அவர் மீதான வெறுப்பை உமிழும் செயலாகும். இதனை கண்டித்து தேசிய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள், பௌத்த இயக்கங்கள் 28ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். அந்த அறப்போராட்டத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளிம்பு நிலை மக்களின் தலைநிமிர்வுக்காக தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மகத்தான போராளி. கோயிலுக்கு போனால் கடவுளின் பெயரை உச்சரிப்பது போல் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டளை. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அந்த எரிச்சலின் வெளிப்பாடுதான் அமித்ஷாவின் உரை. ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த சூழலில் கைகோர்த்து நிற்க வேண்டும். தேசிய அளவில் சமூக நீதியை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று பெரியார் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது.